14 அமெரிக்க தளங்கள் மேல ஈரான் தாக்குதல்கள் நடத்திருக்கு. ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க. 14 அமெரிக்க தளங்கள் மீது ஈரானிய தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்த ஈரானுடைய IRGC உச்சமாக குறைந்தது 200க்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய போர்சஸை கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திதான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், சனிக்கிழமை அதிகாலை முதலாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து திடீரென ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றன. ஒருபுறம் பேச்சுவார்த்தை என்று ஏமாற்றிக்கொண்டே மறுபுறம் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் முதல் கட்ட தாக்குதல்களுக்குரிய முதல் கட்ட பதிலடியை உச்சமாக கொடுத்திருக்கிறது ஈரானிய இராணுவம் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஈரானுடைய IRGC, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவினுடைய ஹாத்தமுல் அன்பியா என்கிற ஒரு ரெஜிமெண்ட் இருக்கிறாங்க, ஒரு படைப்பிரிவு இருக்கிறது. அந்த படைப்பிரிவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன செய்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்த ஈரானுடைய IRGC உச்சமாக குறைந்தது 200க்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய போர்சஸை கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்தி தான். இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக கத்தருடைய உதய் போர்ட் மேல திரும்ப ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நம்ம பேசுகிற இந்த தருணத்தில் கூட கத்தர் மீதான தாக்குதல்களை அவங்க நடத்துறாங்க. கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து தேட் சிஸ்டம் மூலமாக அந்த ஏவுகணைகளை தடுக்கிற வேலைகளையும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட பகுதிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய UAE-னுடைய பகுதிகள் என்று எல்லா பகுதிகளிலுமே ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 14 அமெரிக்க தளங்கள் மேல ஈரான் தாக்குதல்கள் நடத்திருக்கு. ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க. 14 அமெரிக்க தளங்கள் மீது ஈரானிய தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய உயிரிழப்புகள் குறித்த IRGC-னுடைய தரவுகள் தவறானவை என்று சொல்லி சன்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. சன்காம்ங்கிறது சன்டகாம் என்று எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மத்திய கிழக்கை உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுக்கு பொறுப்பா வச்சிருப்பாங்க. இந்த படைப்பிரிவு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சன்டகாம் ஒரு கப்பலை தாக்கியதாக IRGC சொல்கிறது. அதுல நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இந்த தரவுகள் தவறானவைகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். IRGC-னுடைய அறிவிப்புல கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தியும் இருக்கிற அதே நேரம் சுத்தி வர ஒரு 14 இடங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. மொத்தத்தில் 14ஓடு சேர்த்து இந்த கப்பல் மீதான தாக்குதல் மொத்தம் 15 இடங்கள். எனவே இதிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரான் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்கா சொல்லி இருக்கிறார்கள். ஈரானுடைய அறிவிப்பு மிக பிரபலமாக அமெரிக்காவாலேயே தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுனுடைய பிரைவேட் ஜெட், அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் போகும்போது போகக்கூடிய விமானம் இருக்குதா இல்லையா, அந்த விமானத்துக்கு விங் ஆஃப் ஜியோன் என்று சொல்லுவாங்க. இந்த விங் ஆஃப் ஜியோன் என்கிற விமானம் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் பறந்திருக்கிறது. இஸ்ரேல்ல இருந்து கிளம்பிடுச்சு விமானம். 1.5 மணி நேரங்கள் பறந்திருக்குது. எங்கேயுமே அவங்க தரை இறக்காம பறந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் ரேடார் தொழில்நுட்பம் மூலமாக அந்த விமானம் பறக்கிற காட்சிகளை வைத்து அடிப்படையாக ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஈரானுடைய தலைவர்களை கொல்லுவோம், ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அவரே ஆள்மாறு இருக்கிறார். இப்ப இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்கிற செய்திகள் இந்த தரவுகள் மூலமாக பேசப்பட்டு வரக்கூடிய
வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் புஷர் அணுமின் நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. புஷர் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரையில் இங்க ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்களில் அணுமின் நிலையத்துக்கு பெருத்த சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்கிற செய்திகளை ரஷ்யாவும் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் அலி ஷம்கானியை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். இவர் பற்றிய மரண செய்தியை அமெரிக்கா அறிவித்திருந்தது. இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அலி ஷம்கானி இத்தோடு 11வது தடவை கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 12 நாள் வாரிலையும் அலி ஷம்கானி கொல்லப்பட்டாரு. இப்படி பல தடவை அலி ஷம்கானியை கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா. 70 வயதான அலி ஷம்கானி IRGCயினுடைய முன்னாள் தளபதி, தற்போது ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய முக்கிய ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கிறார். அலி ஷம்கானியை நாங்கள் 11வது தடவை இன்றைக்கு கொண்டிருக்கிறோங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்றைய தாக்கல் அலி ஷம்கானி கொல்லப்படலை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சவுதி அரேபியாவினுடைய ரியாதின் கிழக்கு பகுதிக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இது சவுதி அரேபியா கண்டித்திருக்கிற. ஆரம்பத்தில் சவுதி அரேபியா மேலே நம்ம கடந்த வீடியோவில் எந்த தாக்குதல் நடத்தப்படலை என்று சொல்லியிருந்தோம். சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல் பிரகாரம் சவுதி அரேபியாவுடைய ரியாதினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய எந்த தளங்களையும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம்னு நாங்கள் அறிவிச்சிருந்த நிலையில தான் இப்படியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் கத்தர்ல இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்று கத்தார் சொல்லி இருக்கிறது. கத்தார்ல உதய் போர்ட்ல இருந்த ரேடார் அமைப்புகள் மேல ஈரான் நடத்திய குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களால் அது மொத்தமாக அழிந்திருக்கிறது என்கிற தகவல்கள் வந்திருக்கிறது. அதே நேரம் ஜோர்டான் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இதுவரைக்கும் 49 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை நாங்கள் வழிமறைச்சிருக்கிறோம், இடைமறைச்சி அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவிய ட்ரோன்கள் அதே போன்று ஏவுகணைகளில் 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்திருப்பதாகவும் 49 ட்ரோன்களை தடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம், இஸ்ரேலுக்கு யாரும் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோர்டான் மன்னர் ரொம்ப துடிக்கிறாரு. ஜோர்டான் மன்னர் அதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோங்கிற அடிப்படையில் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகிறது. ஈரான் எங்கேயுமே இன்னும் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடியதாக சொல்லலை. ஆனால் இங்கிலாந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் உறுதிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அதே நேரம் US வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் ஹர்முஸ் வழியாக எந்த கப்பல்களும் பயணிக்க வேண்டாம், ஏன்னா அடுத்தடுத்து ஈரான் அங்கும் இலக்குகள் வைக்கலாம் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி போனாலும் ஈரான் தன் மீது விழுந்த அடிக்கு பதிலடியை உச்சமாக கொடுத்திருக்க 14 அமெரிக்க பேஸ் மேல அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸை கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் சொன்னதை போன்று மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உண்மையான செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அமைதி திரும்புவதற்கு அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த உயிர்களும் அநியாயமாக கொல்லப்படக்கூடாது, யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதுவும் ஆக்கிரமிப்பு யுத்தங்கள் என்கிற பேரில் முழுவதுமாக நாடுகளை ஆக்கிரமிப்பது, அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்வது, இவையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி
அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.